பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 2ல ட்ரைடன் எழுதின அப்சலம் அண்ட் அக்கிடோபல் அப்படிங்கிற போயம்ல இருந்து எம்சிக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அப்சலம் அண்ட் அக்கிடோபல்ங்கிற போயம் அவர் எப்போ எழுதுறாருன்னா 1681 1681 தான் எழுதுறாரு. ஆக்சுவலாக இது ஒரு பார்ட் 1ன்னு சொல்கிறாங்க. அப்சலம் அண்ட் அக்கிடோபல்ங்கிற போயமை பார்ட் 1ன்னு சொல்கிறாரு. இந்த பார்ட் 1 ஜான் ட்ரைடன் எழுதியிருக்காரு. 1031 லைன்ஸ், 1031 லைன்ஸ் இந்த போயமில் இருக்கு. இது ஹீராயிக் கப்லெட்டில் எழுதியிருக்காரு. இது வந்து சட்டையரைக்கல் போயம். இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி சிசி அப்படின்னு வரும். ஆனால் பார்ட் 2ன்னு ஒரு போயம் எழுதியிருக்காரு. அப்சலம் அண்ட் அக்கிடோபல் பார்ட் 2ன்னு எழுதியிருக்காரு. ஆனால் எழுதினவர் இவர் இல்லை. அவர் பேர் வந்து நாகும் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 லைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு. இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம். த செலிப்ரேட்டட் satirical poem Absalom and Achitophel was written by John Dryden. Absalom and Achitophel was first published in which year? 1681. What genre is Absalom and Achitophel classified as satirical poem? What is the rhyme scheme utilized in Absalom and Achitophel heroic couplets? Absalom and Achitophel is generally acknowledged as the finest political satire in which language? English language. Dryden describes Absalom and Achitophel simply as what on the title page? A poem. A poem னு எழுதியிருப்பார். A poem, Absalom and Achitophel. Absalom and Achitophelங்கிற கேரக்டர்ஸ் வந்து ட்ரைடன் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா பைபிள்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. பைபிள்ல இருந்து எடுத்திருக்காரு. இது பிப்ளிக்கல் அலூஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அலிகரி, பிப்ளிக்கல் அலிகரி, பிப்ளிக்கல் அலூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிங் டேவிட்டை பற்றி பார்த்துடலாம். கிங் டேவிட்ங்கிறவர் இஸ்ரேவேலோடைய செகண்ட் கிங். சவுலுங்கிறவர் ஃபர்ஸ்ட் கிங்கு, டேவிட்ங்கிறவர் செகண்ட் கிங். சவுலுக்கு அப்புறம் டேவிட் தான் வந்து இஸ்ரேல் பீப்புளை ரூல் பண்றாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து சவுலுடைய பொண்ணவே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, மிச்சேலுங்கிற ஒரு பொண்ணு. சீஸ் அ குயின். அது போக இவருக்கு நிறைய வைஃப்ஸ் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க டேவிட்டுக்கு இருக்காங்க. டேவிட் வாஸ் அ பவர்ஃபுல் கிங். அவர் வந்து பெரிய ஒரு பராக்கிரமசாலி, நல்ல ஒரு பவர்ஃபுல் ராஜா. அவர் இதுவரைக்கும் யாரும் தோத்தது கிடையாது. அவர் எந்த ஒரு வார்லையும் இவர் போய் தோத்ததா சரித்திரம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு சக்சஸ்ஃபுல் கிங். ஸோ அதனாலதான் இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டில் அந்த வான்வெளி பாதுகாப்பு அதுல வந்து டேவிட் விங்குன்னே ஒன்று இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ராஜா தான் டேவிட். அந்த டேவிட்டோட பையன் ஒருத்தன் பேரு அப்சலம். அவன் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், நல்ல ஒரு ஃபைட்டர். அக்கிடோபல்ங்கிறவர் யாரு அப்படின்னா கிங் டேவிட்டோடைய ஒரு லீகல் அட்வைஸ் பண்றவர். அப்போ இந்த அக்கிடோபல் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கான்ஸ்பிரசியை உண்டு பண்றாரு. என்ன கான்ஸ்பிரசி அப்படின்னா அப்சலம் எப்படியாவது கிங் ஆக்கிடணும் இஸ்ரேலுக்கு. அப்சலம் எப்படியாவது என்ன பண்ணிடணும், கிங் ஆக்கிடணும். டேவிட்டை வந்து என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசியை உண்டு பண்றாரு. ஸோ அப்படி ஒரு கான்ஸ்பிரசியை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு வார் நடக்குது. அந்த வார்ல ஆக்சுவலா இந்த டீம் தோத்துடுறாங்க டேவிட்டு கிட்ட. அப்போ அந்த அப்சலம் என்ன பண்றான், ஒரு கழுதையில டிராவல் பண்ணி வருவான், மியூல்ல வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பான். அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஓக் ட்ரீல வந்து இவனுடைய தலை மாட்டிக்கும். அப்ப தொங்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து அக்கிடோபல் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டோம், இனி ராஜா கிட்ட நம்ம போனோம்னா அவன் நம்மளை கொன்றுவான்னு சொல்லி இவனே பயத்துல என்ன பண்றான், சூசைட் பண்ணிடுறான். ஸோ இதுதான் அப்சலம் அண்ட் அக்கிடோபல் உடைய கதை. ஸோ அதே கதையை தான் இப்போ வந்து இந்த இவருடைய வாழும் காலத்துல ட்ரைடன் வாழும் பீரியட்ல கிங் சார்ல்ஸுக்கு வந்து நடக்குது. கிங் சார்ல்ஸ் வந்து கிங்கா இருக்காரு. அவருக்கு வந்து லெஜிட்மேட் சைல்டு கிடையாது. இவருக்கு அடுத்து ராஜாவாகிறதுக்கு யாரும் இல்லை. இல்லெஜிட்மேட்டா நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எப்படி இந்த அப்சலம் அக்கிடோபல் வந்து ஒரு கான்ஸ்பிரசி உண்டு பண்றாங்களோ அதே மாதிரி கிங் சார்ல்ஸோடைய மகன் இல்லெஜிட்மேட் சன் ஒரு கான்ஸ்பிரசியை உண்டு பண்றான். ஸோ அதுதான் இந்த அப்சலம் அண்ட் அக்கிடோபல்ங்கிற போயமோடைய மெயின் கதை. இப்போ பார்க்கலாம். The political allegory in Absalom and Achitophel primarily concern which English king and political crisis? King Charles II and exclusion crisis. ஸோ இந்த கிங் சார்ல்ஸை வந்து யாரோட கம்பேர் பண்றாருன்னா கிங் டேவிட்டோட கம்பேர் பண்றாரு. பைபிள்ல கிங் டேவிட்டோட கம்பேர் பண்றாரு. யார? கிங் சார்ல்ஸை.
அப்சலம் வந்து யாரோட வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படின்னா இவன் கிங் சார்ல்ஸ் டூவோடைய இல்லெஜிட்மேட் சன்னு. அவன் பேர் வந்து ஜேம்ஸ் ஸ்காட். ஜேம்ஸ் ஸ்காட் அவன் வந்து டியூக் ஆஃப் மான்மவுத். அவன் வந்து என்னவா இருக்கான்? டியூக் ஆஃப் மான்மவுத்தா இருக்கான். இவன் யார் அப்படின்னா சார்ல்ஸோடைய இல்லெஜிட்மேட் பட் பிளவர்ட் சன். அவனுக்கு பிடிச்ச பையன், ஆனா இல்லெஜிட்மேட் சன். அடுத்து அக்கிட்டோபல். அக்கிட்டோபல்னு டேவிட் கிட்ட ஒரு லீகல் அட்வைசர் இருந்தார் இல்லையா? அவரை யாரோட ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா ஆந்தனி ஆஸ்லே கூப்பர். அவரு யார் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் சாப்டஸ்பரி. ஏர்ல் ஆஃப் சாப்டஸ்பரி ரொம்ப புத்திசாலியான ஆளு, நல்ல ஒரு பொலிட்டிஷியனு. இவருக்கு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றாரு. எந்த பையனுக்கு? ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு இவர் ஹெல்ப் பண்றாரு. அவனை கிங் ஆக்குறதுக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு. அடுத்து ஜிம்ப்ரின்னு ஒரு கேரக்டர். ஜிம்ப்ரி வந்து யாரோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா சார்ஜ் வில்லியர்ஸ். சார்ஜ் வில்லியர்ஸ்னு ஒரு கேரக்டர். அவன் யார் அப்படின்னா டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம். டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம். ஆக்சுவலா இவன் ஒரு ஃபூலிஸ், ஒரு நோபல்மேன். ஒரு ஃபூலிஸ் பட் நோபல்மேன். ஸோ இதுதான் இந்த கேரக்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்றது. இது போக இதுல வந்து என்ன இருக்குன்னா அந்த எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று வரும். அது என்னது அந்த எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ் அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் இன் இங்கிலாந்து. எப்போ நடந்ததுன்னா 1679 இருந்து 1681 இருந்து நடந்தது. இதனுடைய என்ன நடந்தது அப்படின்னா ஆஃப்டர் த கிங் சார்ல்ஸ் டூ the next person in line to the throne was his brother James Duke of York, but there was a problem. சார்ல்ஸ் டூவுக்கு அப்புறம் யாரை வந்து அந்த கிங் ஆக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவருடைய பிரதரே ஒருத்தர் இருக்கான், சார்ல்ஸ் டூவோடைய பிரதர் ஜேம்ஸ். இவன் யார் அப்படின்னா டியூக் ஆஃப் யார்க். பட் இவனை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் அவனுடைய மகனை கொண்டு வரணும், அந்த இல்லெஜிட்டிமேட் சன்னை கொண்டு வரணும் தான் அவங்க எல்லாமே இந்த கான்ஸ்பிரசியை உண்டு பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜேம்ஸ்ங்கிறவன், சார்ல்ஸ் டூவோடைய பிரதர் ஜேம்ஸ்ங்கிறவன் ஒரு கேத்தலிக். அந்த இங்கிலீஷ் பீப்புள் அந்த பார்லிமெண்ட்ல இருக்கவன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புரோட்டஸ்டன்ட். பெரும்பாலான இங்கிலீஷ் பீப்புள் அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே புரோட்டஸ்டண்டா இருக்கிறதுனால ஜேம்ஸை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் எக்ஸ்க்ளூஷன் பில்லுன்னு சொல்றோம். எக்ஸ்க்ளூஷன் பில்லுனா என்ன அப்படின்னா டு ஸ்டாப் ஜேம்ஸ் ஃப்ரம் பிகமிங் எ கிங் சம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கால்டு விக்ஸ். ஏன்னா அந்த விக்ஸுங்கிறவங்க ரெண்டு வகையான பீப்புள் இருப்பான் பார்லிமெண்ட்ல. விக்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான், டோரிஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான். இந்த விக்ஸுங்கிறவன் அவன் வந்து யாரு? புரோட்டஸ்டன்ட். அவன் ஜேம்ஸ் எப்படி என்ன ஆக்கிக்கூடாது? கிங் ஆக்கிடக்கூடாதுங்கிறான். ஏன்னா ஜேம்ஸ் வந்து கேத்தலிக். இந்த டோரிஸ் வந்து என்ன பண்றாங்க? அக்செப்ட் பண்றாங்க. ஓகே அவன் கிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் போகுது. இதை தான் வந்து எக்ஸ்க்ளூஷன் பில், எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ்ன்னு சொல்றோம். பட் எக்ஸ்க்ளூஷன் பில் ஆர் எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ் அட் த எண்ட் இட் இஸ் ஃபெயில்டு. அந்த எக்ஸ்க்ளூஷன் பில் என்ன ஆயிருது? ஃபெயில்ட் ஆயிருது. பட் ஈவன் தோ ஜேம்ஸ் ரிமைண்ட் த ஹேர். இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த கேரக்டர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின்ல வந்து பாருங்க. In addition to the exclusion crisis, the poem also references which major event contemporary to Dryden. இந்த எக்ஸ்க்ளூஷன் இல்லாம இன்னொன்னு நடந்தது. அததான் வந்து பாப்பிஸ் பிளாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாப்பிஸ் பிளாட்ங்கிறது 1678 நடந்தது. 1678 நடந்தது. இட் வாஸ் a false conspiracy theory in England. இங்கிலாந்துல ஒரு ஃபால்ஸ் கான்ஸ்பிரசி தியரி. இது என்ன பண்ணுதுன்னு, இது எதை கிளைம் பண்ணுதுன்னா கேத்தலிக்ஸ் வேர் பிளானிங் டு கில் கிங் சார்ல்ஸ் டூ. இந்த கிங் சார்ல்ஸை வந்து கேத்தலிக்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? அவனை எப்படியாவது கொண்டு வரணும் பிளான் பண்றாங்க. Putting his Catholic brother James Duke of York on the throne. கிங் சார்ல்ஸை கொண்டுட்டு ஜேம்ஸை, அவருடைய தம்பி ஜேம்ஸை என்னவாக்கிடணும்? கிங் ஆக்கிடணும். ஒரு கான்ஸ்பிரசியை உண்டு பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பாப்பிஸ் பிளாட். The motto, Si propius state, T capiat magis,
on the title page of the 1681 publication is taken from which classical work? இந்த Absalom and Achitophel அந்த போயம்ல டைட்டில் பேஜ்ல இந்த மோட்டோ இருந்தது. சி ப்ரோபியஸ்டஸ் டி கேபியட் மேகிஸ் அப்படின்னு இருந்தது. இது இந்த எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. ஹொரேஸோடைய ஆர்ஸ் போயட்டிகா அதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த மோட்டோ அந்த லைன்ஸ் அது. What is the meaning of the motto? சி ப்ரோபியஸ் ஸ்டேட் டி கேபியட் மேகிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டாண்ட் க்ளோசர், இட் வில் சார்ம் யூ மோர். ஸ்டாண்ட் க்ளோசர், பக்கத்துல நெருங்கி வந்தா இட் வில் சார்ம் யூ மோர், உன்னை ரொம்ப அதை வந்து என்ன பண்ணும், சார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. The historical events portrayed in the poem were published in the early November 1681, possibly at whose biggest? Charles II உடைய biggest. What historical event occurred just weeks after the poem's publication on November 24, 1681? என்ன நடந்தது? Shaftesbury was seized and charged with high treason. Dryden's friend Nahum Tate wrote the second part of Absalom and Achitophel, published in which year? 1682. இவர் செகண்ட் பார்ட் எழுதும் போது அந்த செகண்ட் பார்ட்ல அந்த போயம் எத்தனை லைன்ஸ் இருந்தது? 200 லைன்ஸ் இருந்தது. John Dryden anonymously contributed a few lines to Nahum Tate's second part that satirized whom? அப்ப நாகும் டேட் செகண்ட் பார்ட் எழுதும் போது அவருக்கு இன்டைரக்டா சில லைன்ஸ் கொடுத்திருக்காரு ஜான் ரைடன். யாரை கிரிட்டிசைஸ் பண்ணி கொடுத்திருக்காருன்னா தாமஸ் சாட்வெல் அண்ட் எல்கானா செட்டில், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்திருக்காரு அந்த செகண்ட் பார்ட்டுக்கு. தாமஸ் சாட்வெல்ல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப் அவர் ஒரு பெரிய கிரிட்டிக், அவரும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். In his prologue to the reader, Dryden states that the true end of satire is the amendment of the vices by what? Correction. எதுக்காக இந்த சட்டையர் பண்றாங்க, எதுக்காக இந்த ரெடிகூல் பண்றாங்கன்னா to make them correction. Dryden is considered a father of modern essay and one of literature's most important critic of which literary form? இவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்? சட்டையர். According to the definition offered by Heinsius, which Dryden quotes, satire is a kind of poetry without a series of what? Action. Satire is a kind of a poetry without a series of action. According to Heinsius, what emotion can satire move in the reader? என்னத்தை உண்டு பண்ணுது? Hatred, laughter, indignation. Dryden states in his essay on satire that he preferred the manner of which classical satirist and the Lord he addresses to that of Juvenal, Horace. ஏன்னா ஹொரேஸ்ல இருந்தா அந்த மோட்டோவை எடுத்திருப்பார். Which Old Testament book contains the primary biblical story allegoried in the poem? Second book of Samuel. Samuel 1, Samuel 2 அப்படின்னு இருக்கும். செகண்ட் புக் ஆஃப் சாமுவேல்ல இந்த டேவிட் அப்சலோம் அகிட்டோபலோடைய ஸ்டோரிஸ் இருக்கும். அப்சலோம் எக்ஸ்ட்ராடினரிலி abundant hair in thought to symbolize is what? Pride. ரொம்ப அழகா இருக்கான், நல்லா ஃபைட் பண்றான், டேவிட்டுக்கு பிடிச்ச பையன், ஸோ அந்த ப்ரைட் அவனுக்குள்ள இருக்குது. When David's advisor Achitophel joins Absalom's rebellion, who plots with David to pretend to defect and give Absalom bad advice? அகிட்டோபல்ங்கிறவன் ஒரு லீகல் அட்வைசர் டேவிட்டுக்கு, அவன் அப்சலம் கூட போயிட்டு கான்ஸ்பிரசியை உண்டு பண்ணிட்டான். இப்ப அந்த கான்ஸ்பிரசியை டேவிட்டுக்கு தெரியப்படுத்தணும், டேவிட் அந்த அந்த கான்ஸ்பிரசில இருந்து காப்பாற்றணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் உசாய். உசாய் வந்து அந்த கான்ஸ்பிரசிலேயே இருந்துகிட்டு டேவிட்டுக்கு லீட் கொடுத்தவர். What happens to Absalom that leads to his death? He gets got by hair in the branches of a great oak tree.
அந்த கழுதையில டிராவல் பண்ணிட்டு இருக்கான், மியூல்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த ஓக் ட்ரீ அந்த இதுல லைனா ஓக் ட்ரீஸ் இருக்கும் பொழுது அதுல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அவனுடைய முடி என்ன பண்ணுது, நல்லா வேகமா போயிட்டு இருக்கும்போது அவனுடைய தலைமுடி போய் அந்த பிரான்ச்சஸ்ல மாட்டிக்குது. மாட்டி அப்படியே தொங்குறான். What is the fate of Achitobal after he realizes the rebellion is doomed to failure? So நம்ம கான்ஸ்பிரசி தோத்துருச்சின்னு நினைச்சதுனால அக்கிட்டோபல் என்ன பண்ணான்? He goes home and hangs himself. Suicide பண்ணிட்டான். The second allegory in the poem, starting on line 425, is a parable of prodigal son found in New Testament in which gospel? So இன்னொரு அலிகரியும் ட்ரைடன் எடுத்திருக்காரு. நியூ டெஸ்டமெண்ட்ல லூக் சாப்டர்ல ஒரு அலிகரி எடுத்திருக்காரு. என்ன ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காருன்னா, அங்க ஒரு ஃபாதருக்கு 2 சன் இருப்பாங்க. அதுல வந்து அந்த யங்கர் சன் என்ன பண்ணுவான், அவனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் அவங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு அவன் எல்லாம் சேல் பண்ணி அதை மணியா கொண்டு போறான் வெளியில. பக்கத்துல போயிட்டு அவன் ஜாலியா லாவிஷா செலவு பண்ணிட்டு எல்லாமே இழந்துடுறான். அவன்கிட்ட பைசா சிங்கிள் பைசா கிடையாது. அப்போ அந்த அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷரு அவர் தோட்டத்துல இருக்கக்கூடிய பன்னிகளை மேய்க்கிறதுக்கு இந்த பையனை அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அங்கதான் அவன் போய் ரியலைஸ் பண்றான், நம்மளுடைய ஃபாதர் வீட்டுல எத்தனையோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பட் நம்ம வந்து இங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு அவனுடைய என்ன சொல்றது ரெக்கன்சைல் ஆகுறான். மனம் திருந்தி அவன் என்ன பண்றான், திரும்ப நம்ம அப்பாட்ட போலாம். ஸோ அப்பாவுக்கு மகனா இல்லாம அப்பாவுடைய ஒரு வேலைக்காரங்களை ஒருத்தராவது நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அந்த ப்ராடிகல் சன் போறான். ஸோ அந்த பையன் வரான், தூரத்துல அந்த பையனை பாக்குறாரு. தூரத்துலனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா தூரத்துல அவனை பார்க்கும் போதே அவனை போய் என்ன பண்றாரு, கட்டி அணைச்சிக்கிறாரு. வா மகனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவனுக்கு நல்ல ஒரு செப்பல்ஸை கொடுத்து, அவனுக்கு நல்ல ஒரு கைக்கு ரிங்கை மாட்டி விட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. ஸோ பையன் காணாத போயிட்டான், திரும்ப வந்துட்டான் அப்படின்னு. ஸோ இதே மனசுதான் டேவிட்டுக்கு இருந்தது. அப்சலம் என்னதான் வந்து இவருக்கு எதிராக ஒரு ரெபலியன் ஒரு டீம் உண்டு பண்ணாலும் ஃபைட் பண்ணாலும், என் மகன் அவனை கொஞ்சம் கரெக்டா பொறுமையா தான் டீல் பண்ணணும் அப்படின்னு அந்த யாருக்கிட்ட சோல்ஜர்ஸ்ட சொல்லி அனுப்புவோம். பையன் அப்சலம்ம கொஞ்சம் பார்த்து கவனிங்கப்பா, பொறுமையா டீல் பண்ணுங்க அப்படின்னு அந்த மர்சியை வந்து காட்டுறாரு. டேவிட்டுக்கிட்ட அந்த மர்சி இருந்தது. ஸோ அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த ஃபாதர் கிட்ட மர்சி இருந்தது. அந்த பையன் வந்து என்னதான் அவனுடைய போர்ஷன் அவன் வாங்கிட்டு போய் அதெல்லாம் செலவு பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு அவன் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் லாஸ் பண்ணியிருந்தா கூட தான் மகன் அப்படிங்கன்னு அவருக்கு ஒரு அந்த மர்சி இருந்தது. ஸோ அதை இந்த போயம்ல கொண்டு வர்றாரு. The concept of prodigal son works well for the theme that deals with the problems of what? Ascension. இந்த அசென்ஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் வந்து குரூசிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் அ தேர்ட் டே ரெசரக்ட் ஆகிறார், உயிர் தெழுதார். உலகத்தின் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில அவர் மரித்து ரத்தத்தை சிந்திட்டு மரிக்கிறாரு. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. 3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டார். இது அவருடைய ப்ராஃபசி, முன்கூட்டியே சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு 40 டேஸ் வந்து அங்க இருக்கார். 40 டேஸ் வந்து என்ன, ரெசரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அந்த அவருடைய டிசைபிள்ஸுக்கு எப்படி வந்து ப்ரீச் பண்ணணும், ஸோ அதெல்லாம் அவருக்கு சொல்லிட்டு அந்த 40th டே அவர் என்ன பண்றாரு, அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறார், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார் அப்படின்னு ஆக்ட்ஸ் சாப்டர்லாம் நீங்க படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல படிக்கலாம். இதுதான் அசென்ஷன், எடுத்துக்கொள்ளப்படுதல். இங்க வந்து கம் டு த த்ரான். கம் டு த த்ரான் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு, அடுத்த கிங் அந்த லெவலுக்கு வர்றது, அதான் அசென்ஷன். Who was the illegitimate son of Charles II, who was very popular for his personal charisma and his fervor for the Protestant cause? James Scott, the Duke of Monmouth. James Scott, the Duke of Monmouth. இவன் தான் வந்து இல்லெஜிட்டிமேட் சன். ஸோ இவன் தான் கிங் சார்ல்ஸுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வரணும்னு இவன் வந்து நினைக்கிறான். ஆனா அவர் வந்து என்ன கொண்டு வராங்க, அவருடைய பிரதரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. Who was a historical figure who sponsored and advocated
the Exclusion Bill, which would prevent James from succeeding to the throne. யார் அவரு? The Earl of Shaftesbury. The Exclusion Bill was blocked on 2 occasions by which body? The House of Lords. அவங்க தான் அந்த பில்லை வந்து க்ளோஸ் பண்ணவங்க, பிளாக் பண்ணவங்க. In the spring of 1681, Shaftesbury appealed to Charles II to do what? Legitimize Monmouth. அந்த ஜேம்ஸ் காட்டை நீங்க கிங் ஆக்கிருங்க, உங்களுக்கு அடுத்து கிங் ஆக்குங்கன்னு போய் அப்பீல் பண்ணவர் சாப்டஸ்பரி. யாருக்கிட்ட? கிங் சார்ல்ஸ் II கிட்ட. The Duke of Monmouth was caught preparing to rebel and seek the throne, an action suspected by being fostered by whom? சாப்டஸ்பரி தான் கண்டுபிடிக்கிறார். When did the Monmouth rebellion led by the Duke of Monmouth take place? 1685ல அந்த ரெபல்லியன் நடக்குது. In Dryden's poem, the figure of the King Charles II is represented by the biblical character. King Charles வந்து எதோட ரெப்ரசன்ட் பண்றாரு? கிங் டேவிட்டோட ரெப்ரசன்ட் பண்றாரு. The Duke of Monmouth is represented in the poem by biblical character Absalom. The Duke of Monmouth, அதான் ஜேம்ஸ் ஸ்காட் அவன் பேரு, அவன் தான் வந்து டியூக் ஆஃப் மான்மவுத். ஸோ அவனை எதோட ரெப்ரசன்ட் பண்றாரு? அப்சலம்ங்கிற கேரக்டரோட ரெப்ரசன்ட் பண்றாரு. The Earl of Shaftesbury, the Earl of Shaftesbury அவரை யாரோட ரெப்ரசன்ட் பண்றாருன்னா அக்கிட்டோபலோடைய ரெப்ரசன்ட் பண்றாரு. இந்த Earl of Shaftesburyக்கு என்ன நேம் ஆக்சுவலா இருக்கு அப்படின்னா ஆண்டனி ஆஸ்லி கூப்பர். ஆண்டனி ஆஸ்லி கூப்பர் இவன் தான் வந்து Earl of Shaftesbury. The poem paints Buckingham described as an old enemy of Dryden as which character? அந்த ஜிப்ரிய சட்டரைஸ் பண்ணியிருப்பார் Dryden. On the way of reading the poem is through a mother plot which proposes that blame for the political order being threatened in transferred to whom? Females. Who is David's queen mentioned in the poem summary? இந்த போயம்ல டேவிட்டோட குயின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா மிச்சல். யார் இந்த மிச்சல் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் கிங், இஸ்ரேலுடைய ஃபர்ஸ்ட் கிங் சால், அவனுடைய டாட்டர் பேர் தான் மிச்சல். மிச்சலை டேவிட் மேரேஜ் பண்ணியிருப்பான். The Jews are characterized as a get strong, moody, murmuring race who begin to desire more what? Liberty. அதாவது மோசஸ்னு ஒரு ப்ராப்பர்ட் இருப்பார், அவர் வந்து காட் கிட்ட என்ன அப்பீல் பண்ணுவார்னா இந்த இஸ்ரேல் பீப்புள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அததான் கெட் ஸ்ட்ராங், மூடி, மர்மரிங் ரேஸ் அண்ட் லிபர்ட்டி. The Jews revive the good old cause to raise up commonwealths and ruin kings. The good old cause refers historically to which English event? The good old causeங்கிறது என்னத்தை கொடுக்கு? The Puritan rebellions on English civil war. அதான் வந்து good old causeன்னு சொல்றாங்க. Who historically does the character Saul represent? So the Saulங்கிறது the first king of Israel, அந்த கேரக்டரை எதை ரெப்ரசன்ட் பண்றாருன்னா ஆலிவர் குரோம்வெல்லோட ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கிறாரு. Who is the biblical figure Elizabeth said to stand in for historically? ரிச்சர்டு கிராம்வெல். ஆலிவர் கிராம்வெல்லோடைய சன்னு தான் ரிச்சர்டு கிராம்வெல். ஸோ அவனை அந்த இசபபத்தோடைய ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்குறாங்க. The plot circulating throughout Israel called the nation is curse. Nation's curse refers to allegorically to what? The Papist plot கொண்டு வந்து nation's curse அப்படி அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. In the poem, the Jebusites worship the same gods as which country which represent Catholic France? Egypt. Achitopel, described as a smart and accomplished, ambitious of power, is noted by the poet of being near allied to what quality? Madness.
அதிக அறிவு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி. ambitious power is over ambitious and become a mad. Achitophel tells Absalom that the royal line of succession moves down a collateral line to David's brother, and he refers to this line as being long and dark, drawn from the moldy rolls of what? Noah's Ark. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நோவா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தார். ஸோ அப்போ காட் அவருக்கு என்ன ஒரு கொடுக்குறாரு அப்பியரன்ஸ்னா, மழை தொடர்ந்து பெய்யும், அதனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க ஜனங்களை, அந்த அனிமல்ஸ் எல்லாம் நீ வந்து ஒரு ஆர்க்கை ரெடி பண்ணு, அந்த ஆர்க்கில் ஒவ்வொரு போர்ஷனாக ரெடி பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள செட்டில் பண்ணிடு. நல்ல மழை பெய்யும் போது இந்த ஆர்க்கு, இந்த கப்பல் வந்து என்ன ஆகும், தண்ணியில் மிதந்து உங்களை சேஃப் பண்ணிடும். ஸோ இந்த உலகம் அழிய போகுது, உலகத்தை இந்த மழையினால தண்ணியினால அழிச்சிருவேன், பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் டூ சின், இந்த உலகம் ரொம்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதனால இந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி காட் என்ன பண்றாரு, ஒரு அப்பீல் கொடுக்குறாரு நோவாக்கு. ஸோ அதனால நோவா ஒரு ஆர்க்கு, பெரிய ஒரு ஆர்க்கை ரெடி பண்ணி அதில் போர்ஷன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி அவரோட ஃபேமிலிஸு எல்லாரையும் கூப்பிடுறாரு, ஆனால் யாரும் வரல. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஜோடி, ஒவ்வொரு செட்டை ரெடி பண்ணி அதில் அந்த ஆர்க்கில் ஃபிட் பண்ணிடுறாரு, அந்த ஆர்க்கில் வச்சிடுறாரு. நல்ல மழை பெய்யுது, விடாமல் மழை பெய்யுது. ஸோ அந்த ஆர்க் என்ன பண்ணுது, தண்ணியில் மிதக்குது, போய் ஒரு மலையோட உச்சியில் நீ செட்டில் ஆயிடுது. ஸோ அதுதான் அந்த நோவாஸ் ஆர்க். What does Absalom say is David's only crime, God beloved attribute? ஏன்னா அப்சலமுக்கு மேல டேவிட்டுக்கு என்ன இருந்தது, ஒரு மர்சி இருந்தது, ஒரு குட்னஸ் இருந்தது. காட் எப்படி டேவிட்டை கிங் ஆக்குனாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த டேவிட்டை காட் என்னவா மாத்திட்டாரு, ஒரு கிங்கா மாத்திட்டாரு. ஸோ காட் வந்து மர்சியை டேவிட் மேல காட்டுறாரு. ஸோ அதே மர்சியை டேவிட் மற்றவங்க மேலேயும் காட்டுறாரு, தான் மகன் மேலேயும் காட்டுறாரு. Why does Absalom hesitate to challenge David? David rules with unquestioned rights and is merciful. கிங் வந்து ரொம்ப மர்சிஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த கான்ஸ்பிரன்சி டீம் வந்து என்ன பண்றாங்க, அப்சலம் எப்படியாவது கிங் ஆக்கிடணும் அப்படின்னு. Achitophel suggests that Absalom should appear to return David's affection and to offer to take up arms against his secret foes, and in doing so they will commit a pleasing dash upon the crown. அது அந்த போயம் லைன்ஸ்ல அவர் கொடுத்திருப்பார் ட்ரைடன், commit a pleasing rape upon a crown அப்படின்னு கொடுத்திருப்பார். ஸோ இதை எங்க கொண்டு வந்து இம்ப்ளை பண்றாருன்னா, இந்த எக்ஸ்க்ளூஷன் பில் இங்கிலாந்துல கொண்டு வந்து இம்ப்ளை பண்றாரு. Dryden implies that the exclusion bill is likewise the rape upon the crown of which country? England. The Jews are painted by Dryden as largely unhappy, each having a different grievance that ultimately ends with the government. This adds to the social division of which city or nation? Israel. The Jewish people எங்க இருப்பாங்க, இஸ்ரேல்ல தான் இருப்பாங்க. The final lines of David's speech, thunder shakes Israel, which appears as if whom is baking up David's power and authority, God himself. Dryden's comparison to David to gods and godlike things implies that which contemporary ruler was also godlike and chosen by God? Charles II. So King David எப்படி God வந்து ராஜாவா உருவாக்குனாரோ, ஃபர்ஸ்ட் கிங் சால் வந்து சரியில்லை, அவனை ரொம்ப நல்லவன் நினைச்சு அவன் ரொம்ப மோசமா டீல் பண்றான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு டேவிட்டை கிங் ஆக்கிடுவாரு. அதே மாதிரிதான் சார்ல்ஸையும் வந்து காடோட லைக் தான் அப்படின்னு சொல்றாரு. In the historical aftermath, what did Dryden ultimately argue concerning the divine right to the crown? That Charles II and his brother James both have a divine right to the crown that is not extended to Monmouth. அவன் மகனுக்கு இந்த த்ரானை கொடுக்க கூடாது, சார்ல்ஸுக்கு அப்புறம் சார்ல்ஸோட பிரதர் ஜேம்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அதுதான் வந்து ரைட் அப்படின்னு சொல்லி, டிவைன் ரைட். இந்த வீடியோவில் அப்சலம் அண்ட் அக்கிட்டோபல்ங்கிற போயம்ல இருந்தா MCQ பார்த்தோம்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. எக்ஸாம் ஃபியர்னு ஒன்றும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. இந்த எக்ஸாம் ஃபியர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோலாம் இப்போ எஃபர்ட் போட்டு படிச்சீங்களோ அந்த படிச்சதை எல்லாம் மறக்க வைக்கிறது தான் உங்களுடைய ஃபியர். அந்த ஃபியரை தள்ளி வைங்க. பார்த்துக்கலாம். நீங்க படிச்சது கண்டிப்பா நல்ல கொஷின்ஸ் வரும். நல்லா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. படிச்சதெல்லாம் மறக்குதுன்னு தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்க கொஷினை படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஞாபகம் வரும். டோன்ட் வொரி, பி ஹாப்பி. தேங்க் யூ.